நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். விவாத நேர நிகழ்ச்சிக்கு அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய விவாத நேரத்தினுடைய தலைப்புகளை பார்க்கலாம். பெண்கள் இலவச பேருந்து பயணத்தால் மெட்ரோ ரயில் சேவை பாதிப்பா? மோடியின் கருத்திற்கு ஸ்டாலின் கேஜ்ரிவால் கண்டனம். சென்னை மெட்ரோ ரயில் திட்ட விரிவாக்கத்திற்கு நிதி தரவில்லை. வீண்பழி சுமத்துவதில் மோடி பிற்போக்கு சிந்தனை கொண்டவர், முதல்வர் ஸ்டாலின் பதிலடி. இதை குறித்து நாம் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். அழைப்பாளர்களை அறிமுகம் செய்து வைப்பதற்கு முன்பதாக ஒரு சில புள்ளி விவரங்களை பார்த்துவிட்டு இந்த நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம். டெல்லியில் பேசிய பிரதமர் மோடி அவர்கள் இந்த இலவச பேருந்தினால் மெட்ரோ ரயிலினுடைய வருமானம் குறைந்திருக்கிறது, அதனுடைய வழித்தடங்களை பயன்படுத்துவதில் குறிப்பாக மகளிரினுடைய வருகை குறைவாக இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தை பொறுத்தவரை மகளிர் இலவச பேருந்து பயணத்தினால மெட்ரோவிற்கு அதனுடைய வருமானம் நிகர ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு மிக குறைவாக வந்திருக்கின்ற அடிப்படையில் மோடி அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். ஆனால் தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2019 3 லட்சம் பேர் தான் இங்கே பயணித்திருக்கிறாங்க. ஆனால் 2021 பார்க்கும் பொழுது 11 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பயணித்திருக்கிறார்கள். இது கோடிகளை தாண்டி இருக்கிறது. அப்போது நம்ம சரிவர கணக்குன்னு பார்க்கும்போது பல்வேறு மக்கள் இன்னும் மெட்ரோ வழித்தடத்தை, குறிப்பாக மகளிர் மெட்ரோ வழித்தடத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. அதாவது 2019 3 கோடி பேரும் 2021 11 கோடி பேரும் பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்கின்ற புள்ளி விவரத்தை சொல்லி, ஏன் இப்படி பரப்புரைகளில் மோடி அவர்கள் பொய்களை கட்டவிழ்த்து விடுகிறார்? உண்மை என்றால் கிலோ எவ்வளவு என்கின்ற அடிப்படையில் மோடி கேட்பாரோ என்கின்ற அடிப்படையில் தன்னுடைய அறிக்கையை இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கேஜ்ரிவால் அவர்களும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதை குறித்து தான் நம்முடைய விவாத நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது. இணைமொழியாக இணைந்து தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதில் முதலாவதாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் திரு விக்கி அவர்களை வரவேற்கிறோம். மாலை வணக்கம் விக்கி. மாலை வணக்கம். அடுத்தபடியாக இணையதளத்தில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கின்றிருக்கிறார் மற்றும் ஒரு அழைப்பாளர், வலதுசாரி சிந்தனையாளர் திரு சரவண பெருமாள் அவர்கள். வணக்கம் சரவண பெருமாள். அடுத்தபடியாக அரங்கில் தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பதில் முதலாவதாக மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு வி.எஸ். ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அடுத்தபடியாக மற்றும் ஒரு கருத்துக்களை முன்வைக்க அரங்கத்தில் அரசியல் விமர்சகரும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான திரு ஆர்.எஸ். தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம். வணக்கம். குறிப்பாக விக்கி, உங்களிடமிருந்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறேன். பெண்கள் இலவச பேருந்து பயணத்தினால மெட்ரோ சேவை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இது மாநில அரசு ஒரு திட்டத்தினால மத்திய அரசினுடைய ஒரு திட்டம் முடக்கப்படுகின்ற அடிப்படையில் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறாரா, அல்லது மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசுகள் ரொம்ப அழகாக செயல்படுது, அதை மறைக்கணும், அது குற்றம் சுமத்தணுன்ற அடிப்படையில் தன்னுடைய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாரா? உங்களுடைய பதில். இல்ல, மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆட்சியிலிருந்து அகல போகிறோம் அப்படிங்கிற பீதியில என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் பல விஷயங்களை தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. சோ அதுல ஒரு விஷயம் தான் இன்னைக்கு இலவச பேருந்து பயண திட்டத்தினால இன்னைக்கு மெட்ரோ ரயில்ல அதிகமா பயன்படுத்தல பெண்கள் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு இந்தியாவுக்கே முன்மாதிரியாக தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு பல திட்டங்களை எங்களது முதல்வர் தளபதி அவர்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார். சோ அதுல ஒரு முத்தாய்ப்பான திட்டம் தான் இந்த இலவச பேருந்து, பெண்களுக்கான இலவச பேருந்து அப்படிங்கிறது. தமிழ்நாட்டை பார்த்து பிற மாநிலங்கள்ல இந்த திட்டத்தை தேர்தல் அறிக்கையில வெளியிட்டு இன்னைக்கு கர்நாடகா போன்ற நடைமுறைப்படுத்திருக்காங்க. அப்ப இந்தியாவுக்கே முதன்முறையாக இந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் தமிழக முதல்வர் அவர்கள். அப்ப இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியல, பிரதமர் மோடி அவர்களால ஏற்றுக்கொள்ள முடியல. தன்னுடைய பதவிக்காலம் முடிய போகுது. ஜூன் 4 இப்ப நடந்து முடிந்த 4 கட்ட தேர்தல்கள்ல இந்தியா கூட்டணி பெருமளவுல வெற்றி பெறும் அப்படிங்கிறது எக்ஸிட் போல் தெளிவாவே காட்டுது. சோ அதனால ஒரு இடங்களிலும் வேறு மாதிரி பேசுறாரு. இப்ப தமிழ்நாட்டுல எத்தனை முறை சுற்றுப்பயணம் நடத்தினாரு, ஆனா இங்க போய் இப்ப உத்தரப்பிரதேசத்துல என்ன தெரியுமா பேசுறாரு? பிரிவினைவாத சக்திகள் எண்ணங்கள் கொண்டவர்கள் வட தென்னிந்தியாவில் இருக்கிற தமிழகம், கேரளா போன்ற மாநிலங்கள் அப்படின்னு பேசுறாரு. இது எப்படி ஏற்பது? அதே போல என்ன சொல்றாருன்னா, முஸ்லிம்களுக்கு நாங்கள் எதிரானவர்கள் இல்லை அப்படின்னு இங்கே பேசுறாரு. உத்தரப்பிரதேசத்துல போய் முஸ்லிம்களுக்கு தனி பட்ஜெட்டை காங்கிரஸ் கொண்டு வந்து விடும், உங்கள்கிட்ட ஒரு எருமாடு இருந்ததுன்னா அதை பிடுங்கி கொடு, 2 இருந்ததுன்னா உன்னை பிடுங்கி கொடுத்துருவாங்க அப்படி எல்லாம் பேச வேண்டிய தேவை அவருக்கு எங்க இருந்து வருகிறது அப்படின்னா, அந்த பயம் பதட்டம் தான். முன்னுக்கு பின்னுக்கும் முரணா ஒரு மாநிலத்திலும் அவர் மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்காரு. சோ போன தேர்தல்ல நம்ம பார்த்தோம், அந்த தாக்குதல் சம்பவத்தை வச்சு ஓட்டு கேட்டாங்க. இந்த தேர்தல் அப்படி எதுவுமே இல்ல, ராமர் கோயில் கட்டி முடிச்சாச்சு, அவ்வளவுதான். அதை வச்சு வாக்கரசியல் பண்ண முடியாது. அப்ப எந்த இடத்திலும் அவர்களால சுத்தி காட்ட முடியல. குறிப்பா இப்ப தமிழகத்துல தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு, நீங்க தமிழகத்தை சுத்தி காட்ட வேண்டிய தேவை என்ன?
அப்படின்னா இந்திய கூட்டணி அமைவதற்கு முழு முதல் காரணமாக இருந்தவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அதனாலதான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்தியாவில எந்த முடுக்குல போயும் பேசிட்டு இருக்காரு. நீங்க அதெல்லாம் எடுத்துங்களா, திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா முழுவதும் இன்னைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் அரசை பற்றி பேசுகிற ஒரு கொள்கை பரப்பு செயலாளராகவே மோடி மாறிட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு தமிழகத்துல மட்டுமே இருக்கிற இந்த திராவிட மாடல் ஆட்சி இன்னைக்கு இந்தியாவிற்குமே தேவையானது அப்படிங்கறத மோடியே சொல்றார். அதுதான் அவருடைய பிரச்சாரத்தின் வெளிப்பாடு. அப்ப பல விஷயங்களை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தமிழகத்தையும் குறிப்பிட்டு பிற மாநிலங்கள்ல போய் பேச வேண்டிய நிலைக்கு மோடியை எங்களது தளபதி அவர்கள் தள்ளி இருக்கிறார். அததான் நம்ம பாக்கணுமே தவிர இதெல்லாம் பயத்தின் வெளிப்பாடு. இன்னொரு டேட்டா நீங்க சொன்னீங்க தெளிவாவே. ஏன்னா 2019 3 கோடி பேர் தான் பயணம் செய்திருக்காங்க மெட்ரோ ரயில்ல. ஆனா இப்ப 2021 ஆட்சிக்கு மாற்றத்துக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட 15 கோடி மக்கள் அதுல பயணம் செய்திருக்காங்க. இந்த ஆட்சி தொடக்கத்தில இருந்து நம்ம சொல்றோம். அப்ப இதை நீங்க சாதாரணமா எடுத்துக்க முடியாது. இன்னைக்கு ஓஎம்ஆர்ல இன்னைக்கு சென்னை ஓஎம்ஆர்ல மெட்ரோ விரிவாக்க பணிகள் நடந்துட்டு இருக்கு. நீங்க கொடுக்க வேண்டிய தொகையே நிறைய இருக்கு. ஜிஎஸ்டி எங்களுக்கு கொடுக்கல. இந்த மெட்ரோ விரிவாக்க பணிக்கான கொடுக்க வேண்டிய தொகை கொடுக்கல. பல விஷயங்கள்ல நம்ம சென்னை பேரிடர் எவ்வளவு பேரிடர்களை தமிழகம் செஞ்சிருக்குது. அதற்கு ஒத்த ரூபாயை கூட கிள்ளி கொடுக்கல. அதை எடுத்துக்காட்டோட எங்களுக்கு முதல்வர் அவர்கள் பல மேடைகள்ல சொல்லிட்டார். அப்ப இவ்வளவு தூரம் நீங்க அந்த காசை கொடுத்துட்டு தமிழகத்துக்கு ஓட்டுக்கலைங்க. தமிழக மக்கள் உங்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள போதில்லை. ஏன்னா கஷ்டப்படும் போது கூட இந்த மக்களின் பக்கம் நிற்காத மோடிக்கு யார் வாக்கு செலுத்த போகிறார் என்று கேட்டார் எங்கள் முதல்வர் அவர்கள். அப்படி பல விஷயங்களை கொடுக்க வேண்டிய இடத்துல இருந்த ஒன்றிய அரசும் மோடியும் தமிழகத்துக்கு ஓர வஞ்சனையோடு செயல்பட்டது. அதையெல்லாம் மக்கள் ஒருபோதும் அதனால இந்த தேர்தல்ல அதை அப்படியே காட்டியிருக்கிறார்கள். தேர்தல் முடிவுகள் நிச்சயமாக இந்தியா கூட்டணி தமிழகத்தில் மட்டுமல்ல பிற மாநிலங்கள்ல மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பெறப்போகிறது. அதனால பதட்டத்தின் வெளிப்பாடுதான் மோடியின் பேச்சாக நாங்க பாக்குறோம். ஓகே, உங்களுடைய முதல் கருத்துக்கு நன்றி. திரு சரவணபெருமாள், உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, மோடி அவர்கள் தமிழகத்தில் குறிப்பாக மகளிருக்கு இலவச பேருந்து பயண திட்டத்தை அந்த தேர்தல் முடிந்த பிறகும் இப்போ சொல்லி காட்டுவதற்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் அவர் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை மீண்டும் மீண்டும் பிரதமர் மோடி பிரச்சாரத்தில் கையில் எடுப்பது ஏன் என்கின்ற கேள்வியும் தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. உங்களுடைய கருத்து? அனைவருக்கும் மாலை வணக்கம். வணக்கம். ராஜ் நியூஸ் குழுமத்தினருக்கும் நெறியாளர் உங்களுக்கும் சக கருத்துக்களையாருக்கும் என்னோட பணிவான கருத்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, டெக்னீஷியன்கள் பணியாளர்கள் அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னோட பொன்னான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனுடைய திருவடிகள் சொல்றார். இப்போ மோடி அவர்கள் நேத்து பேசியிருக்காரு. அதாவது 17, அதாவது இப்ப ஊடகத்திலையும் அது பதிவாயிருக்கு. அவர் என்ன குறிப்பா சொல்றாருன்னா, அந்த போல் எலெக்ஷன் வரும்போது நீங்க ஃப்ரீ கொடுக்குறீங்க. ஃப்ரீ கொடுக்கறதுனால இலவச பஸ், இப்போ இலவச பஸ்ன்றது பெண்களுக்கு ஆரம்பிச்சவர் நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால். அங்கேயும் பாத்தீங்கன்னா அறிவிச்சு கொஞ்ச காலகட்டத்திலே பாத்தீங்கன்னா இப்ப அந்த திட்டம் ஆல்மோஸ்ட் கைவிடப்பட்டிருக்கு. இப்போ நிறைய பஸ்ல எல்லாம் ஃப்ரீலாம் கிடையாது, ஆனா பேருக்கு ஃப்ரீன்னு கொடுக்குறாங்க. இப்ப இங்க தமிழகத்துல கூட ஃப்ரீன்னு கொடுத்துருக்காங்க. ஒயிட் போர்டு பஸ்ஸே நிறைய வரதில்லை. ஒயிட் போர்டுல மட்டும்தான் ஃப்ரீ பெண்களுக்கு. ஆனா மத்த போர்டு பஸ்ல எல்லாம் நீங்க போனீங்கன்னா அந்த ஒயிட் போர்டு பஸ்ஸோட நிலைமையை பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கும். நானும் பஸ்ல நிறைய தடவை பயணம் பண்ணிட்டு தான் இருக்கேன் இடையில. ஆகையினால அப்படியே அதுல உள்ள ஏறி நீங்க ஒவ்வொரு இடத்துல கையை பிடிக்க முடியாது. அந்த இதுலலாம் அங்க உங்க கையெல்லாம் கிழிக்கிற அளவுக்கு அந்த கம்பிகள்லாம் நீட்டிக்கிட்டு இருக்கும். ரொம்ப பயமாவும் இருக்கும். சோ அந்த பஸ்ஸோட ஃப்ரீக்வன்சியும் கம்மி. அது ஒரு விஷயம். இங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த இலவச பஸ்களை நம்பி நிறைய பேர் இது பண்றாங்க. அந்த பயணிகள் அந்த பயண நிறுத்தத்துல நிறைய இடங்கள் இந்த பஸ் ஸ்டாப்ல எல்லாம் வெயிட் பண்ண, பஸ் டெர்மினஸ்ல எல்லாம் ஒயிட் போர்ட் பஸ்க்காக நிறைய பெண்கள் வெயிட் பண்ணதை நான் பாத்திருக்கேன். சரி, அதனால அது இல்லாம பாத்தீங்கன்னா ஆண்களுக்கான விலையை ஏத்திட்டு இங்க ஃப்ரீ பஸ் கொடுக்குறாங்க. நான்லாம் ஒரு ஸ்டேஜ்ல இருந்து ஒரு ஸ்டேஜ் போறதுக்கு 11 ரூபாய் கொடுத்து போவோம் நம்ம. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஃப்ரீ இலவச பஸ் அறிவிச்ச பிற்பாடு 13 ரூபாய் 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு இருக்கோம் ஆண்கள். நம்ம எல்லாம் ஆண்கள் போனோம்னா 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அந்த டிக்கெட்டுக்குலாம். அதெல்லாம் ஃப்ரீன்றதுக்கு எதுவுமே கிடையாது.
அதனால இப்போ ஐயா நீங்க வந்து இடையில குறுக்கீடு பண்ணாதீங்க. நீங்க கருத்தை சொல்லுமா சொல்லுங்க சார். சார் பொய் பிரச்சாரம் மாடலே திமுக தான் சார். சார் பொய் பிரச்சாரம் மாடலே திமுக தான் சார். திமுக பொய் பிரச்சாரம் மாடல் சார். சார் நீங்க இப்படி பேசுறீங்கன்னா அப்புறம் கக்கன் வந்து 5 லட்சம் ரூபாய் பேங்க்ல கணக்கு வச்சிருக்காருன்னு சொல்லி பொய் பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சவங்க நீங்க. கக்கனை வந்து நீங்க அப்படியெல்லாம் பொய் பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சவங்க நீங்க வந்து அந்த மாதிரி சார் சார் நீங்க சொல்ற பொய்ய வந்து இப்ப சார் இப்போ மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நான் வரணுமா, இந்த ஃப்ரீ பஸ் கம்பேர் பண்ணணுமா, இல்ல வந்து நீங்க உங்க பொய் பிரச்சார மாடலுக்கு நான் வரணுமா சொல்லுங்க பாக்கலாம். எங்க எக்ஸாம்பிள் நீங்க சொல்லுங்க. 2 ரூபாய் நான் போயிருக்கேன் சார். நான் பஸ்ல பயணம் பண்ணிருக்கேன். நான் ரெகுலரா பஸ்ல பயணம் பண்ணிட்டு தான் இருக்கேன். எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கல, நீங்க ஏத்தி இருக்கீங்க. ஸ்டேஜ் டு ஸ்டேஜ் ஒரு ஸ்டேஜ்ல இது பண்ணும்போது ஏத்தி இருக்கீங்க. நீங்க வாங்க, நீங்க பஸ் சார். அதாவது நான் சொல்றது சொல்லுங்க. இல்ல நீங்க பொய்ன்றத நீங்க வந்து களத்துல போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்லுங்க. நான் இப்ப சரி சார் முக்கியமான பாயிண்ட்க்கு வந்துடுறேன். இங்க மோடி சொன்னதை வந்து சொல்ல வந்துடுறேன். மோடி ஐயா அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில சொல்ல LNT பிரசிடென்ட், அதாவது குறிப்பா ஹைதராபாத்ல நடக்கக்கூடிய மெட்ரோ திட்டம் LNT-னுடைய பிரசிடென்ட் ஓல் டைம் டைரக்டர் CFO ஆர் சங்கர் ராமன் அவர்கள் BT டிவி எக்ஸ்க்ளூசிவ் அந்த டிவிக்கு அளித்த பேட்டியில வந்து மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் 2026 ஹைதராபாத்ல அது லோ ரைடர்ஷிப் ஆடிங் த தெலுங்கானா கவர்மெண்ட்ஸ் பி ஃப்ரீ பஸ் ரைடு ஸ்கீம் ஹஸ் மேட் த ரைடர்ஷிப் லெஸ் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லி ஹைதராபாத் மெட்ரோ ரயில் திட்டத்தை வந்து குறிக்கிறாரு. யூ ஆர் பில்ட் a மெட்ரோ ரயில் சிட்டி பட் யூ வின் எலெக்ஷன்ஸ் இன் தி சேம் சிட்டி பை ப்ரொவைடிங் ஃப்ரீ பஸ் ஷாப்ஸ் அப்படின்றது இலவசமா பெண்களுக்கு நீங்க பஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஹைதராபாத்ல வந்து அவரு பேட்டி கொடுத்திருக்காரு. மோடி ஐயா வந்து அதை கோட் பண்ணி தான் இங்க வந்து சொல்றாரு. ஹைதராபாத்ல நடந்த இந்த விஷயத்த LNT-க்கு அந்த ப்ராஜெக்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த LNT-னுடைய முதன்மை தலைமையில இருக்கக்கூடியவர் வந்து அந்த ராமன்றவர் வந்து சொல்றாரு, சங்கர் ராமன்றவர். சரி சார், இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஃப்ரீ பஸ்ஸஸ் வந்து பெண்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுதுல்ல. ஆனா தமிழ்நாட்டுல முதலமைச்சர் ஒரு புள்ளி வரத்தை வைக்கிறாரு. 2024க்கு பிறகு 2023 பிறகு 3 கோடி எங்க இருக்கு, 11 கோடி எங்க இருக்கு? கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு மாசிவான இருக்கு. ஏன் அதை போய் பேசுறாரு மோடி அப்படின்னு சொல்றாரு? 3 கோடியில இருந்து 11 கோடி ஆயிருக்கு இல்லையா? ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய ஜனத்தொகைக்கு கேட்டப்ப இப்ப வந்து நீங்க சொல்றது 2009-10 மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் போடப்பட்டது. 2019 இல்ல அதாவது ஒரிஜினலா எப்ப இது லான்ச் ஆச்சு? ஃபர்ஸ்ட் பேஸ் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் போது லான்ச் ஆச்சு. அவங்க வந்து இறக்குறதுக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடியே என்னமோ அந்த ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து வெங்கையா நாயுடு அவர்கள் வந்து ஏர்போர்ட் இது வந்து திறந்து வைக்கிறாரு. 2016. ஆமா 2016 கரெக்டுங்களா? அது அப்ப வந்து ஆரம்பிச்சது ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சது 2008-9 இது துவக்கப்பட்டு 2016 முதல் பேஸ் வந்து நிறைவடைகிறது. அதை ஜெயலலிதா அம்மையார் தலைமை, வெங்கையா நாயுடு ஒரு இடத்துல இருந்தோம், இவங்க வந்து ஜெயலலிதா அம்மையார் ஒரு இடத்துல இருந்து வந்து துவங்கி வைக்கிறாங்க. மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் திட்டம் இல்லை. இல்ல அப்ப கிடையாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜனத்தொகை ஏறி போச்சு. என்ன புரியுதுங்களா? இப்போ வெளி மாவட்டங்கள்ல இருந்து மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகையினால இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஜனத்தொகை, அதாவது நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ், எவ்வளவு பயணிகள் அதிகரித்து இருக்கிறார்கள் அதையும் கணக்கில் கொள்ள வேண்டும். அதை கணக்கு கொண்டு நீங்க இன்னைக்கு இருக்க நிலவரத்துக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து மெட்ரோ ரயில் பிறகு 11 கோடி யூஸ் பண்றாங்க அப்படின்னு நீங்க ஜனத்தொகை அப்படின்னு சொல்றீங்க. ஆனா ஃப்ரீ பஸ்ஸஸ் கொடுக்கறப்ப குறைஞ்சல இருக்கணும், ஏன் கூடுது சார்? அதாவது இங்க வந்து சென்னையை குறிப்பிட்டு அவர் சொல்ல, இங்க வந்து ஹைதராபாட குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க, புரியுதுங்களா? ஆகையினால குறைஞ்சிருக்கிறது காரணம் வந்து பயணிகள் வந்து இன்னும் வந்து மெட்ரோ ரயில் பயன்பாட்டிற்கு நிறைய பேர் அந்த எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. நானே மெட்ரோ ரயில்ல தான்
உங்களுடைய அவங்க தெலுங்கானாவை சொல்றாங்க, கர்நாடகா சொல்றாங்க, தமிழ்நாடு சொல்றாங்க. ரைட், ஓகே. எல்லாம் முடிந்து போன ஃபேஸை ஏன் பிரதமர் மோடி கையில் எடுத்து அதை குற்றச்சாட்டு வைக்கணும், முன்வைக்கணும் சார்? அதாவது மெட்ரோ ரயில் திட்டங்கள் இப்ப கூட அண்ணாமலை அவர்கள் இங்க குற்றச்சாட்டை வைக்கிறாரு. 2009-10 மெட்ரோ ரயில் திட்டம் ஆரம்பிக்கும் போது 200 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பல பொது மேடைகளில பேசியிருக்கிறார். இதுல ஆட்சியில இருந்தது திமுக அப்பொழுது, புரியுதுங்களா? இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஏற்கனவே இப்போ சந்திரபாபு நாயுடு அமராவதி டவுன் கட்டினாரு. ஆனா எக்ஸ்ட்ரா ஃபண்ட் கேட்டுக்கிட்டே இருந்தாரு. நான் மோடி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஃபண்டை கணக்க ஓப்பனிங்க, அதுக்கப்புறம் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வாங்கி கொடுங்க, அடுத்த லெவல்ல நாங்க கொடுப்போம்னு சொன்னாரு. அதுலதான் சந்திரபாபு நாயுடு 2019 மோடி என்டிஏல இருந்து விலகி தனியா நின்னாரு, புரியுதுங்களா? அதனால இந்த பிரச்சனைகள் ஒவ்வொரு மாநிலத்திலும் நடக்கிறது. இப்ப கூட பிரேமச்சந்திரன் நம்மளுடைய கேரளாவுடைய எம்பியா இருக்கவர் பாராளுமன்றத்துல பேசுறாரு, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகைகளை கொடுக்கல அப்படின்னு சொல்லி. ஆனா ஆடிட் ரிப்போர்ட்ஸ் பிளஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் நீங்க இதுல வாங்கணும், புரியுதுங்களா? ஆடிட் ஜெனரல் வாங்கணும். ஒவ்வொரு ஸ்டேட்டும் வாங்கினது அந்த கிளியரன்ஸ் சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்ததுக்கு ஆடிட் கணக்குல சப்மிட் பண்ணா அந்த கிளியரன்ஸ் சர்டிபிகேட் கொடுத்தாதான் அடுத்த லெவல்ல ஃபண்ட் அலாட் பண்ணுவாங்க. இது காங்கிரஸ் போடப்பட்ட இதுதான். இது நீங்க சொல்றது அட்மினிஸ்ட்ரேஷன். நீங்க சொல்றது அட்மினிஸ்ட்ரேஷன். என்னோட கேள்வி என்ன, என்ன அப்படின்னா, அதாவது டெல்லியையும் தமிழ்நாட்டையும் தான் மோடி அவர்கள் விமர்சித்திருக்கிறார் அப்படின்ற ஒரு நேரடி குற்றச்சாட்டு இருக்கு. ஏன்னா டெல்லியில தான் முதல் ஃபர்ஸ்ட் ஃப்ரீ, அதாவது ஃப்ரீ பஸ்ஸஸ், அதுக்கு அடுத்து தமிழ்நாட்டுல ஃப்ரீ பஸ்ஸஸ். பயத்தினுடைய வெளிப்பாடு தானா மோடி அவருடைய பயத்தினுடைய வெளிப்பாடா பிரச்சாரம்? ஃப்ரீ பஸ் அங்கேயே தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே ஆந்திரால அனௌன்ஸ் பண்ணதா அது கடப்புல போட்டாங்க. அவங்க ஆட்சிக்கு வரல. காங்கிரஸ் பல இடங்கள்ல ஃப்ரீ பஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க, ஆனா ஆட்சிக்கு வரல. கர்நாடகா டிஆர்எஸ் வந்தாங்க, அவங்க கொடுக்கல. அதனால இந்த ஸ்கீம் ஆனது மோடி அவர்கள் குறிப்பிட்ட டேட்டா கிடையாது. அதாவது எல்என்டியினுடைய முதன்மையில இருக்கக்கூடிய ஒரு சங்கர் ராமன் அவர்கள் ஒரு டிவிக்கு கொடுத்த வந்திருக்கு. அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். 3 கோடியிலிருந்து 11 கோடி. 3 கோடி எப்போ 2016 பீரியட்ல, இப்ப 11 கோடி ஆயிருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜனத்தொகை வாகனங்களை, தன்னுடைய சுய வாகனங்களை பயன்படுத்துவது அல்லது பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது, இதையெல்லாம் கணக்கெடுத்து நம்ம பார்க்கும்போது இது குறைவாக தான் இனி இருக்கும் அப்படின்றதான் அவர் மோடி அவர்கள் சொல்கிறார். சரி, ரைட், ஓகே ஓகே. அப்படி அனுப்பிடுங்க திரு தமிழ்வேந்தன். அதாவது மோடி அவர்கள் பேசியதற்கும் சரணப்பெருமாள் அவர்கள் பேசியதற்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு, அதை நீங்கள் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன அப்படின்னா, இங்கே உங்கள்கிட்ட நான் கேள்வி வைக்கிறது, அந்த இலவச பேருந்து பயண திட்டத்தை மோடி அவர்கள் விமர்சித்ததன் மூலம் அதனுடைய தரம் குறைவானதாக இருக்குது, மலிவானதாக இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரா? இல்லை, முதல்ல இலவச பயணச்சீட்டுங்கிறது தப்பு. விலையில்லா பயணச்சீட்டு, இலவசம் கிடையாது. இல்லை, அது அதிமுக தான் விலையில்லான்னு சொல்லுவாங்க. இலவசம் சொல்ல வேண்டிய மகளிர் 14 ரூபா கவர்மெண்ட் சப்சிடி கொடுத்துட்டு இருக்கு அந்த டிக்கெட்டுக்கு. ஒன்று ஓசிரியெல்லாம் இல்லை, அரசுக்கு தான் அந்த கட்டணமில்லா பேருந்து பயணம். கட்டணமில்லா பேருந்து பயணம் ஒரு மாசத்துக்கு, அதுக்கு பேர் விடியல் திட்டம். ரைட், இருக்கட்டும். 866 ரூபா ஒரு பெண்மணி சேமிக்கிறாங்க ஒரு மாசத்துக்கு. ஓகே, இவங்களுக்கு 1000 ரூபா உங்களுக்கு மாசமும் கொடுக்குறாங்க. ஆமா, இவங்களுக்கு துப்புள் மேல கஞ்சி. இவங்களுக்கு பசி, வறுமை இதை பத்தி எல்லாம் கவலையே இருக்காது. ஏழையே பிடிக்காது. ஏன்னா ஸ்கிரீன் அடிச்சிருவோம், டெல்லி பூரா ஸ்கிரீன் அடிச்சிருவோம். ஏன்னா வெளிநாட்டு G20 மாநாட்டுக்கு வந்தாங்கல்ல, ஏழையை பார்த்தா தானே அவமானம். மகாபலிபுரம் ரோடு ஃபுல்லா ஸ்கிரீன் அடிச்சிருவாங்க. எல்லாத்தையும் அடிச்சது ஏழை கிடையாது, எங்க நாடு நோ ஏழை, பாவர்ட்டியே கிடையாதுன்னு சொல்லக்கூடியவங்க. 866 ரூபா ஒரு 3000 ரூபா வீட்டு வேலைக்கு போற ஒரு பெண்ணுக்கு 866 ரூபா மேஜர் ஷேரா இல்லையா? ஒரு நாளை ஒரு பெண்களுக்குமா வேலைக்கு போற பெண்களுக்கு இலவச பேருந்து கண்டிப்பா பயன்படுத்துறாங்க. விலையில்லா பயணத்துக்கு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும்தான். இல்ல, இது எல்லா பெண்களுக்கும் தானே போறாங்க. சரி, இதனால சொன்னதை திமுக செஞ்சிருக்கேன். இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, தகுதி வாய்ந்தெல்லாம் கிடையாது. அடுத்ததுல தர்றாங்க. அடுத்தது முன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன். நீங்க இந்த 3 கோடிங்கிறது 2019 அந்த டேட்டாவே தப்பு. 2019 தான் 3 கோடி, 11 கோடி ஆயிருக்கு. ரைட், அது இருக்கட்டும். தேர்ட் பேஸுக்கு பணமே கொடுக்கல மத்திய அரசு. எக்ஸ்டென்ஷன் பணம் கொடுக்கவே இல்லை. ஆனா இங்க நம்ம OMRல ஆரம்பிச்சு எல்லா ரோட்டையும் நோண்டி போட்டாச்சு. மேல போன ப்ராஜெக்ட்ல அடிச்சு போட்டு தகரத்தை அடிச்சாச்சு. வழியே இல்ல போறதுக்கு, மக்கள் போறதுக்கு வழியே இல்ல. இதனால பொது போக்குவரத்து குறைவா இயக்குற ரோடெல்லாம் வந்துட்டு இப்ப சுத்தமா ரோடே இல்லை. என்ன மாநில அரசு தானே மக்கள் அவங்களுடைய
விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அது அந்த அந்த பாயிண்ட் தான் வந்துட்டேன். எத்தனை நாளைக்கு இப்படியே தகரத்தை அடிச்சு வச்சுட்டு உட்காந்துருக்க சொல்லு. நீ எப்போ பணம் தர்றது, இப்போ எப்போ ரவுட்டு வேலையை முடிக்கிறது, மக்களை எப்போ சுலபமாக நகர்த்துறது. அடுத்த பருவகாலம் வந்துட்டு மழை சீசன் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ பல இடங்கள்ல வந்து ட்ரைனேஜ், அதாவது மழைநீர் வடிகால் திட்டம் வந்து லாக் ஆகிட்டு, ஏன்னா இது நோண்டிட்டு உள்ள போயிட்டு அந்த திட்டத்தையும் பாதிச்சு நிற்கிது. அந்த திட்டத்தையும் நிறைவேற்ற முடியல, ஏன்னா இது உடைச்சிட்டு மறுபடியும் வேலை பார்க்க போறாங்க. அதனாலதான் மழை தண்ணி நிற்கிதுன்னு கதையை கிளப்பிடுவாங்க. பருவகாலம் வந்துட்டு உடனே மாநில அரசு என்ன செய்து தான் பணத்தை போட்டு பண்ணுது. எப்படியோ முடிச்சு வேலையை முடிச்சு ஒரு வழி ஆக்கிட்டு தகரத்தையெல்லாம் அள்ளிட்டு ரோடை ஃப்ரீ பண்ணுவோம். வந்து பாருங்க, அந்த ஆற்காடு சாலை தான் போய் பயணிச்சுட்டு வாங்க. இருந்து வலசராவ வரையும் போயிட்டு வர சொல்லுங்க வலதுசாரி சிந்தனையாளர்களை. என்ன பாடா இருக்குன்னு. முதுகெலும்பு ஆற்காடு சாலைங்கிறது முதுகெலும்பு, சென்னையோட முதுகெலும்பு. இந்த பக்கம் எப்படி மவுண்ட் ரோடு, அதாவது அண்ணா சாலையோ, அந்த பக்கம் எப்படி கோயம்பேடு டு வடபழனி கிண்டி மார்க்கமோ, அது மாதிரி சென்டரில் போற முதுகெலும்பு ஆற்காடு ரோடு. டவுனை ரெண்டா பைப்ரிகேட் பண்ற இடம் போட்டு நோண்டி வச்சுட்டு அப்படியே கிடக்கு. ஒர்க் இல்லை, பணம் கொடுக்கல, ஃபண்ட் இல்லைங்க, கொடுக்கல. அங்க இருந்து தமிழ்நாடு அரசு ஒரு வழியில் வெயிட் பண்ணி பார்த்துச்சு, கையில இருந்து போட்டு பண்ணுது. இதெல்லாம் ஒத்துக்கிறாங்களா அவங்க? இதுக்கு விளக்கம் சொல்லணும்ல. அவரு நாங்கள் பணம் கொடுக்கறத நிப்பாட்டிட்டோம், அவங்க வேலை பார்த்துக்க வேண்டியதானே சொல்ல வேண்டியதானே. எதுக்கு அதை டார்கெட் பண்றாங்கன்னா, இந்தியாவிலே இந்த திட்டம் வந்து பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்தின திட்டம். மகளிருக்கு விலையில்லா பயணச்சீட்டுங்கிறது அது கெஜ்ரிவால் சார் கொண்டு வந்திருக்கலாம், ஐயா மதிப்புக்குரிய ஸ்டாலின் சார் கொண்டு வந்திருக்கலாம். ஆனா அந்த திட்டம் கிளர்ச்சியை ஏற்படுத்திட்டு அடுத்தடுத்த மாநிலங்களும் அதை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது நல்ல திட்டமா இருக்குது, பெண்களுக்கு வேற எப்படிங்க உதவி பண்றது? இப்போ 1000 ரூபா ஒரு மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க. பிறகு 2வது ஸ்டேஜில் எல்லாரும் கூட போற எலெக்ஷன் நேரம் அதை விட்டு 2வது ஸ்டேஜ் அப்ளிகேஷன் வாங்காம இருக்காங்க. 3வது ஸ்டேஜில் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்க போறாங்க. அப்ப இது வந்து ஒரு மகத்தான திட்டமா பார்க்கப்படுது. 1000 ரூபாங்கிறது வந்து 1000 ரூபாய் இல்லாதவனுக்கு தாங்க அதோட வழி தெரியும். 1000 ரூபாய்க்கு வச்சுட்டு செலவு பண்றோம். 1000 ரூபாய் என்பது தினந்தோறும் கூலி வேலை, வீட்டு வேலை போகிற பெண்களுக்கு வந்து இது வந்து ஒரு 1000 ரூபாங்கிறது பெரிய வரங்க. ஒரு நிச்சயமா அது வர ஒரு சிலிண்டர் வாங்கலாங்க. ஆனா அந்த வீட்டுல இருந்து அதிகமா டாஸ்மாக்கு வருமானம் போகுது. அங்க டாஸ்மாக் ஏத்துற மாதிரி கொடுத்து ஏத்துற மாதிரி வாங்கிட்டீங்க. டாஸ்மார்க்குங்கிறது நீங்க இந்த மதுபானத்தை பத்தி பேசுற இவ்வளவு உண்மையரமா பேசுற பிஜேபி கவர்மெண்ட் ஆளும் பாண்டிச்சேரிக்கு போங்க. நம்ம நாட்டில் அப்படி சிக்கர் ஒட்டி அப்படியே பிளாப்பழம் மாதிரி இருக்கும், நல்லா இருக்கு அது கடை. பாண்டிச்சேரி போங்க, அப்படியே சும்மா ஃபாரின் மாதிரி இருக்கும். பாண்டிச்சேரி இருக்கா இல்லையோ, சாராய கடை ஃபாரின் மாதிரி இருக்கு. இன்னும் ஒரு படி மேல போய் அங்க சாராயம் விற்கிறாங்க, இன்னும் ஒரு படி மேல கல்லு விற்கிறாங்க. இன்னும் கடைசி கட்ட 10 ரூபா வரையும் கொடுக்கறது அங்க 10 ரூபாய்க்கு மினி பாட்டில்லாம் இருக்கு பாண்டிச்சேரியில. நம்ம அப்படி விற்கல. 48,000 கோடி ரூபாய்க்கு தான் இங்க வருவாய் சொல்றீங்க. வேற வருவாய் சொல்லுங்களேன். இவ்வளவு வலதுசாரி சிந்தனையாளர்கள் நீங்க ஜிஎஸ்டி கொடுக்க மாட்டீங்க. உதயமின் திட்டத்தை எடப்பாடி கொண்டு வந்தாரு, இங்க இறக்குனாரு. அடுத்து மின்சாரத்துக்கு மத்திய சர்க்காருக்கு நம்ம வரி கட்டிட்டு உட்காந்துருக்கோம். வேற வருவாயே இல்லையே இந்த நாட்டுல. டாஸ்மாக் மதுவை நம்ம விரும்ப, அதுதான் நீங்க பத்திரப்பதிவுல வாங்குறீங்க, வீட்டு வரியில வாங்குறீங்க, குழாய் தண்ணீர்ல பத்திரப்பதிவுங்கிற ஒரு சோர்ஸை தவிர வேற ஒண்ணுமே இல்லங்க. வரி வருவாய் இப்ப 50 ரூபா கட்ட வேண்டிய இடத்துல நீங்க வந்து 1500 மடங்கு உயர்த்திட்டீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மீது வைக்கப்படுகிறது. இடம் நாங்க அந்த குற்றச்சாட்டு, அதாவது விலையேற்றமோ அல்லது இந்த மாதிரி பத்திரத்தால் ஏற்றமோ இதெல்லாம் வந்து ஓட்டர்ஸை பாதிக்குங்கிறது கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா? கண்டிப்பாக பாதிக்குங்க. ஆனால் வேற வழி இல்லையே. இவங்க 5 லட்சம் கோடி ரூபாய் நாட்டை விட்டுட்டு ஓடிட்டாங்க. வச்சுக்கிட்டு என்ன பண்ண சொல்றீங்க? மக்களுக்கு சேவை செஞ்சாவணுங்க. ஆட்சி வந்தோன்னு சும்மா பணம் இல்லைன்னு சொல்றது கவர்மெண்ட் இல்லை. வருவாய் இல்லைன்றீங்க, நீங்க தான் வந்து எல்லாத்தையும் தனியார்ட்ட கொடுத்துறீங்க. எப்படி வருவாய் இருக்கு? நீங்க மாநில அரசு, மத்திய அரசை நீங்க தனியார் பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் தனியாருக்கு தாரை வாக்குறீங்கன்னு சொல்றீங்க. மாநில அரசு கல்வியை பிரைவேட் கொடுத்துறீங்க, மருத்துவத்தை பிரைவேட் கொடுத்துறீங்க, கல்குவாரிகளை பிரைவேட் கொடுத்துறீங்க, மணல் குவாரிகளை பிரைவேட், மணல் குவாரி திறக்கவே இல்லை. இடங்களை பிரைவேட்டுக்கு ரியல் எஸ்டேட்டுக்கு கொடுத்துறீங்க. அரசாங்கம் எடுத்து நடத்தினா வந்து வரி அரசாங்கம் தான் நடத்தி கொண்டிருக்கிறது. கல்குவாரி இது மண் குவாரி எல்லாம் திறக்கவே இல்லை. அரசாங்கம் தனியார்ட்ட எதை கொடுத்துட்டு கல்வி வந்து காலை சிற்றுண்டி திட்டத்தில் ஆரம்பிச்சு அரசு பள்ளியில் முன்னே விட இப்போ வந்து சேர்க்கை அதிகரிச்சிருக்கு. அதுக்கு பேச மாட்டீங்க. சேர்க்கை அதிகரிச்சிருக்கு. இப்ப இந்த 3 ஆண்டுகள்ல அரசு பள்ளியில் சேர்க்கை அதிகரிச்சிருக்கு. இந்த ஆண்டு அதிகமாக தேர்ச்சி விழுக்காட்டில் பெற்றிருக்கிறது அரசு பள்ளி பெற்றிருக்கு. 100% பெற்ற அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் முதலமைச்சர் நேரடியாக சந்திச்சு விருது கொடுக்குறாரு. வேற எப்படிதான் உங்களை என்டர்டெயின் பண்றது, என்கரேஜ் பண்றது, ஆர்வப்படுத்துறது, அது எல்லாம் அரசு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அது மரியாதைக்குரிய கல்வி மந்திரி மத்திய அரசுக்கு பிடிக்கலன்றீங்களா? மத்திய அரசுக்கு வந்து பக்காவான தோல்வி பயங்க. நான் வந்து அரசியலா பியூர் பொலிட்டிக்கலா பேசல. அவங்க வந்து தான் வீழ போகிறவங்க தெரிஞ்சு போச்சு. வீழறப்ப முடிஞ்ச அளவு காரி திப்பிட்டு விழணுங்கிற நோக்கத்துக்கு வந்துட்டாங்க. ஒரே ஒரு இறுதி கருத்து நான் இது சரி, அடுத்த ரவுண்ட் வேணா பேசுறேன். ஒண்ணு இல்ல, சென்னை மட்டும் தமிழ்நாடு கிடையாதுன்னு சொல்லிடுங்க மோடி கிட்ட. சென்னை இருக்குல்ல, இந்த ஒரு 46 கிலோமீட்டர் சுற்றளவு, இது மட்டும் தமிழ்நாடு கிடையாது. மெட்ரோ ரயில் சொல்றீங்க? மெட்ரோ ரயில் இது மட்டும் தமிழ்நாடு கிடையாது. இங்க வளர்ச்சினா சென்னையை தூக்கி தள்ள வச்சுட்டு ஆட முடியாது. கடைகோடி கன்னியாகுமரி முதல் நாகர்கோவில் முதல் நாகப்பட்டினம் வரை தமிழ்நாடு தான். இங்க கும்மிடிப்பூண்டி வரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி வரை தமிழ்நாடு தான். இந்த திட்டங்கிற இந்த மக்களுக்கான சேவைங்கிறது 1000 ரூபாய் திட்டம் வந்து தூத்துக்குடியில் உள்ள பெண் வாங்குறாங்க.
இந்த 826 ரூபா அந்த பஸ் சேமிப்புங்கிறது திருநெல்வேலியில் ஒரு பெண் வாங்குறாங்க, கூலி வேலைக்கு போற ஒரு பெண் வாங்குறாங்க. மெட்ரோன்றது சென்னையில மெட்ரோங்கிறது இங்க சிலு இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க மத்திய அரசு. மதுரையில வேலை தவங்க இருக்கு, கோவிலும் வேலை தவங்குறது. இந்த 8 மாநகராட்சி 6 மாநகராட்சி 10 மாநகராட்சி தான் தமிழ்நாடுன்னு நினைச்சுக்காதீங்க. இது வேறு அது வேறு. கடைக்கோடியில் உள்ள ஏழையை பாருங்க நீங்க. ஓகே, நம்ம தொடர்ந்து இறைவனை பார்க்கலாம் நீங்க. ஓகே, தொடர்ந்து பேசலாம். கடைக்கோடி ஏழைகளை பாருங்கள், இறைவனை பார்க்கலாம். சென்னை மட்டும்தான் மெட்ரோ கிடையாது. ஆனா பஸ்ஸில் இருந்தாலும் சரி, தமிழ்நாடு கிடையாது. அதான் பஸ்ஸில் ஃப்ரீயாக இருந்தாலும் சரி, மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகையாக இருந்தாலும் சரி, இங்கே கும்மிடிப்பூண்டிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற பெண்கள் வாங்குறாங்க. ஆனால் மோடி அவர்களுடைய தோல்வி பயத்தை தான் இந்த மாதிரியான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்துக்கள் முன்வைக்கிறது. உங்களுடைய கருத்து? அதாவது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இன்னைக்கு என்னென்னா, வாழ்க்கை படகுன்னு ஒரு படத்தில் 1965 பாட்டு படம் அது வாழ்க்கை படகு படத்தில் அதில் என்ன ஒரு பாட்டு வரும், சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னை தான் புன்னகையோ, கண்ணிரண்டும் தாமரையோ கண்ணம் இன்னும் எந்தன் கண்ணா என்பது போல மக்களுடைய மனநிலையை பாஜக அறிந்திருக்கின்றது. ரோம் நகரம் தீப்பிடிக்கும் போது மன்னன் பிடில்வாச கதை போல் இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு செயல்படுகின்றது. இவருடைய மக்களுடைய மனநிலை இதுவரை இவங்க ஸ்கேன் எடுத்தது கிடையாது. இவங்க மெட்ரோ ரயில் சொல்றீங்க, என்ன சார் மக்களுடைய மனநிலை ஸ்கேன் பண்ணீங்க சொல்லுங்க. அதுதான் ஒரு அரசு மனநிலை இல்லை. அதிமுக அரசு எடப்பாடி பழனிசாமி செய்த அரசினுடைய ஊழலின் உச்சக்கட்டத்தினால்தான் எதிர்க்கட்சி அரசில் இருந்த திமுக மக்களுடைய பொய்யான வாக்குகளை கொடுத்து நாங்க இருக்கிறோம் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி ஏமாற்றி கொண்டு ஆட்சியில் அமர்ந்தார்கள். ஆட்சியில் அமர்ந்த பிறகு அத்தனை செயல்பாடுகளும் ஒரு குடும்பத்துக்காக நடத்தினால தவிர்த்து தமிழகத்தில் கடைக்கோடி தொண்டனும் அனுபவிக்கவில்லை, கடைக்கோடி மக்களும் அனுபவிக்கவில்லை. இவர்கள் வைத்திருக்க கூட்டணி அனைத்தும் டெண்டர் கூட்டணி என்பது தவிர்த்து தொண்டர் கூட்டணி அல்ல, மக்கள் கூட்டணி அல்ல. இந்த கூட்டணி தான் டெண்டர் கூட்டணி அமைத்துள்ளது, ஐஎன்டிஏ கூட்டணி என்றது சொல்றேன். அப்ப பிஜேபி வந்து அம்பானிட்டு அதானிட்டு டெண்டர் கூட்டணி வச்சிருக்காங்க. அதுக்கு தான் பிரதமர் சொல்றாரு, இன்னைக்கு அதானி அம்பானி எல்லாம் கடந்த 2 மாதமாக காங்கிரஸ் கட்சியினுடைய ஆபீஸில் கண்டன சென்று கொண்டிருக்கின்றன. என்ன நடக்குதோ ஏது நடக்குதோ உடைச்சு சொல்றாரு இல்லையா ஐயா. பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் அமித்ஷாவோ பிரதமர் நட்டா உள்பட போல்டு அறிக்கை கொடுக்குறாங்க இல்லையா ஐயா, நாங்க ஆட்சி வந்தா பசுவத்தை தடை செய்வோம். உங்களை பேச முடியுமா? இத்தனை நாள் வரைக்கும் பிஜேபி கிட்ட போன கண்டெய்னர் இப்ப 2 மாசமா காங்கிரஸ். அது நீங்க உங்களுடைய பார்வை தான் சொன்னதா? ஆமா சார், ஆமா. இன்னைக்கு வந்து கடந்த 2 மாசம் 3 மாதமாக ராகுல் காந்தி அதனை பற்றி பேசவில்லை, அம்பானியை பற்றி பேசவில்லை. ஏன் பேசவில்லை? அதற்கு ஏன் ராகுல் காந்தி விளக்கம் கொடுக்கவில்லை? அதன் பிறகு விளக்கம் கொடுக்கவில்லை. இப்ப மக்களுடைய ஒரு இதுவும் கிடையாது. அமித்ஷா ஒரு பேச்சுக்கா சொல்லிக்கொண்டார், உங்களுடைய ஐஎன்டிஏ ஆட்சி வருது என்று வைத்துக் கொள்வோம். ஐயா, ஆண்டுக்கு ஒரு முதலமைச்சர் ஐயா, இது தேசிய அளவில். அதுக்கப்புறம் மாநிலத்தில் கூட்டணி யாராவது அவங்களும் மாநிலத்தில் ஆக்டிங் பிரதமர் சொல்லுவாங்க. நீங்க இலங்கையில 2009 அங்க வார் நடக்கும் போது காங்கிரஸ் கட்சி இங்க மாநில திமுக கட்சி 2 லட்சம் மக்களை கொண்டு குவித்த பிறகு அந்த அறிக்கையில் என்ன வந்து தெரியுமா? கலைஞர் என்ன சொன்னார்? நான் சோனியா காந்தி அம்மையாரை சந்தித்து திமுகவிற்கு எத்தனை மந்திரி பதவிகள் தருவீர்கள் என்று கேட்டுக்கொண்டுதான் அப்புறம் சொல்றேன்னு சொன்னார். இதே போல்தான் ஐஎன்டிஏ கூட்டணி வைத்தால் திமுகவுக்கு ஒரே கல்ல 2 மாங்க அடிக்க போறாங்க. ஒண்ணு, இது அதிகமாக நாங்க சீட்டு வாங்கினா பிரதமர் நமக்கு வாங்கலாம், இல்ல முடியாவிட்டால் 10 மத்திய மந்திரி பதவி வாங்கலாம் என்ற ஒரு இலக்கில் தான் திமுக செயல்படுகின்றது. ஆனால் பாஜக அப்படி இல்லை. ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே பிரதமர் என்பது சந்தா எப்படியோ எனக்கு புரியல. சிவசேனா கட்சியை உடைச்சு தேவேந்திர பட்னாவிஸை துணை முதலமைச்சரா போட்டு அங்க முதலமைச்சரா போட்டீங்களே, அப்போ மட்டும் பதவி ஆசை காமிக்கலையா பிஜேபி? நீங்க செஞ்சா சரி, அதே இது காங்கிரஸ் கூட்டணி கொள்கை அடிப்படையில் திமுக கொடுத்தா தவறு அப்படின்றீங்க சார். இப்போ என்ன சொல்றாரு? வீண் பலி சுமத்துதல் மோடி பிற்போக்கு சந்தினை தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றாரு இல்லையா? எப்ப பார்த்தாலும் பொய்யா சொல்றாரு. இந்த பொய் எல்லாம் என்ன எந்த கடலை கிடைக்கும் அவர் வாங்குறாருன்னு சொல்றாருல. நாங்க சொல்றேன், பிரதமர் மீது எங்களை என்ன குற்றம் கண்டீர்? சொல்லில் குற்றமா அல்லது செயலில் குற்றமா அல்லது 67 இன்று வரையும் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி அமைத்து ஊழல் புரிந்து வருகின்றீர்களே, அது உங்களை போல் பாஜக அரசு ஊழல் செய்யவில்லை என்பது குற்றமா? இவர்களுக்கு 2014 முன்பு காங்கிரஸ் மக்கள் கைகளை விட்டார்கள். மீண்டும் கை 10 ஆண்டுகள் நமன் என்கிறது. மீண்டும் 2024 நீங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும், 10 மந்திரி சபைகளை வாங்க வேண்டும், உங்கள் குடும்ப நல சேம நலை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற திட்டம் ஒருபோதும் நிறைவேறாது.
இன்னைக்கு நீங்க பாருங்க, இன்னைக்கு பிரதமர் சொல்றாரு பாகிஸ்தான் மக்கள் பிச்சை பாத்திரத்தை ஏந்துகின்றார்கள். இந்த எண்ணத்தை இந்தியாவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஐஎன்ஏ கூட்டணி தலைவர்கள் நினைத்து பார்க்கின்றார்கள். இனத்தாலும் மொழியாலும் ஜாதியாலும் பிரித்து பார்க்கக்கூடிய நோக்கம் காங்கிரஸ் கட்சி உள்ளது. அது மட்டுமல்ல, இந்த காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையும் காங்கிரஸ் கட்சியுடைய மதவாதம், ஜாதிவாதம், இனவாதம், மொழிவாதத்துக்கு அனைத்துக்கும் வெளிநாட்டில் இருந்து கொண்டு ஸ்ராம்பிட் ரோரோ அவர்கள் தான் மிகப்பெரிய சதி வலை பின்னிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த சதியில் அவர்களே நிறம் இனத்தை சொல்லி மாட்டிவிட்டார்கள். பதவி ராஜினாமா பண்ணிட்டு நாடகம், காங்கிரஸ் கட்சியுடைய மிகப்பெரிய நாடகம். நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன். பிரச்சனை பெருசாச்சு. எப்படி என்றால், உதயநிதி சனாதன தர்மத்தை எதிர்த்து பிரச்சனை பண்ணும்போது எவ்வளவு தேசிய அளவில் பிரச்சனை வந்ததோ, அதே போல் நீங்கள் இந்தியாவுடைய மக்களுடைய வெறி நிறத்தை சொன்னதால் எங்களுக்கும் பிரச்சனை. ஏன் தமிழ்நாட்டில் இன்றைக்கு முரசொலி பத்திரிகை பாருங்கள், முழுக்க முழுக்க பாஜக மீது நச்சுத்தன்மை கக்கி கொண்டிருக்கின்றன. நான் சொல்லுகின்றேன், நீங்க ஏன் உங்கள் கூட்டணியில் பிஜேபி ஆதரவு பத்திரிகை எல்லாம் திமுக அரவணைக்குதா இல்ல அதிமுக அரவணைக்குதா? ஏதோ ஒன்று சார், தமிழகத்தில் 75% ஊடகங்கள் திமுக ஆதரவு பத்திரிகை தான். ஏன் தமிழ்நாடு முதலமைச்சர் கேரளாவில் பிரச்சாரம் செய்யவில்லை? ஏன் தமிழ்நாடு முதலமைச்சர் வட இந்தியாவில் பிரச்சாரம் செய்யவில்லை? ஊடகத்துக்கு அதிகமாக செலவு செய்த ஒரே கட்சினா பிஜேபி தான். 3000 கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டிருக்கின்ற தேசிய தகவல் உரிமை சட்டம் ஆட்சி என்று யார் வந்தாலும் தேசிய அளவில், மாநில அளவில் தன்னுடைய சாதனைகளை வெளிப்படுத்துவது, விளம்பரம் செய்வது இயல்புதான். ஆனால் இவர்களை போல் கட்சி பத்திரிகைகள் மட்டும்தான் அரசு விளம்பரம் கொடுக்க வேண்டும் என்று பிஜேபி எந்த எண்ணமும் இல்லையே. தேசிய அளவில் எந்த அங்கீகாரம் பெற்ற பத்திரிகையோ அங்கீகாரம் பெற்ற தொலைக்காட்சியோ அதுதான் விளம்பரம் கொடுக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லையே. தாங்கள் நடத்தக்கூடிய தொலைக்காட்சிக்கும் தாங்கள் நடத்தக்கூடிய பத்திரிகை தானே விளம்பரம் கொடுக்கிறாங்க. வெண்ணையும் சுண்ணாம்புமா சொல்லுங்க. ஓகே, தொடர்ந்து திரு சரவணபெருமாள் பேசிட்டு இருக்கும்போது குறுக்கீடு பண்ணணும் விருப்பப்பட்டீங்களுடைய குறுக்கீடு நீங்க சொல்லலாம். இல்ல சார், இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க வந்து சொல்றாங்க இல்லையா, phase 2க்கு வந்து CCEE, அதாவது ஃபார் எக்கனாமிக் கேபினெட் கமிட்டி ஃபார் எக்கனாமிக் அஃபேர்ஸ்க்கு நாங்க கொடுத்துட்டோம், 2 வருஷமா வெயிட் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அமித்ஷாவை பார்த்து phase 2க்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் ஃபவுண்டேஷன்லாம் அவர் போட்டுட்டு போனாரு, இன்னும் வெயிட் பண்றாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, 119 கிலோமீட்டர் 2வது ஃபேஸுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. 63,000 கோடி ரூபாய் இதுன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா எந்த பத்திரிகையிலுமே வந்து பாத்தீங்கன்னா டீடைலா வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து எவ்வளவு கோடி ரூபாயில முடிச்சிருக்காங்க, எவ்வளவு கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கு, எவ்வளவு செலவாச்சு அப்படின்றத கணக்கு வழக்கு இல்ல, தெரியுதுங்களா? இதெல்லாம் வந்து நம்ம அரசாங்கங்கள் வந்து, நான் வந்து சாமானியனா ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க ஊடகங்கள் வாயிலாக எவ்வளவு ஒதுக்கப்பட்டது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது, முடிக்கும் போது எவ்வளவு செலவாச்சு, எவ்வளவு அடிஷனலா கொடுத்திருக்காங்க, எவ்வளவு வந்து பெண்டிங் இருக்கு, எவ்வளவு வந்து இதுல ஷார்டேஜ் வந்திருக்கு, அந்த டீடைல்லாம் நீங்க கொடுக்கல. ஆனா மொத்தமா நீங்க என்ன போட்டிருக்கீங்க, 119 கிலோமீட்டருக்கு 63,000 கோடி ரூபாய், 3 காரிடார் வந்து சொல்றாங்க. இது வந்து ஸ்டாலின் என்ன சொல்றா, ஃபண்டிங் அப்ரூவல் வந்து ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி ஜிக்காவும் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கோட டைப் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபண்டிங் வந்து அவங்க வந்து கொடுக்கலையா அப்படின்றத, இப்போ நான் வந்து ஒரு இங்க வடசென்னையில ஒரு பிரச்சனையை வந்து வேர்ல்டு பேங்க் பிரச்சனையை வந்து டீல் பண்ணேன். அந்த பிரச்சனையை ஹவுசிங் போர்டுக்கு வந்து அந்த பட்டா கொடுக்குறேன்னு சொல்லி, ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டுல இருந்து பட்டா கொடுக்குறேன்னு சொல்லி வேர்ல்டு பேங்க்ல இருந்து கிட்டத்தட்ட 67 இருந்து லோன் வாங்கியிருக்காங்க. பட்டா கொடுத்து அந்த 300 ஸ்கொயர் ஃபீட் மக்களுக்கு வந்து ஒதுக்கீடு பண்றது, அந்த பட்டா கொடுக்கறதுக்கு வேர்ல்டு பேங்க்ல இருந்து கடன் வாங்கி பண்றாங்க. இதை வந்து நான் பெட்டிஷன் போடும்போது வேர்ல்டு பேங்க் தலைமையகம் நியூயார்க்ல இருந்து நான் வந்து டெலிகான்லயும் பேசியிருக்கேன், மெயிலையும் அனுப்பிச்சிருக்கேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு இதெல்லாம் இப்ப தெரியல, பட் ஆனா வந்து ஊழல் நடந்திருக்கு, ஆனா வந்து ஊழல் நடந்ததை வந்து இனிமே நடக்க விட மாட்டான். அதனால வந்து என்ன சொல்றாங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் 25% முதல்ல ஒதுக்குவோம், அந்த ப்ராஜெக்ட் வந்து கிளீனா போயிட்டு இருக்குன்னா அடுத்த லெவல்ல ஒதுக்குவோம், நீங்க அதுல ஏதோ கரப்ஷன் நடக்கல அப்படின்னு இந்த மாதிரி வேர்ல்டு பேங்க்ல இருந்து எனக்கு வந்து ரிப்ளை கொடுத்திருக்காங்க, புரியுதுங்களா? சரி, நியூயார்க் ஹெட் குவார்ட்டர்ஸ், வேர்ல்டு பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து எனக்கு வந்து ரிப்ளை ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் அதை வந்து நம்ம ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னா. ஆனா அங்க தமிழ்நாட்டுல ஸ்டெப் பை ஸ்டெப் இலவச சொல்லிருக்காரு, பிஜேபிக்கு பிடிக்கலையா? அதான் கேள்வியே. இல்ல சார், ஸ்டெப் பை ஸ்டெப்பா இலவச பேருந்து பயண திட்டத்திற்கு சக்சஸ் கிடைக்கிறது, மோடிக்கும் பிஜேபி ஆட்களுக்கும் பிடிக்கலையா? இதான் கேள்வி.
கொடுப்பாங்க. 25% 25% தான், அப்படிதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுப்பாங்க நீங்க முடிக்க. இவர் ஸ்டாலின் ஐயா அவர்களே தெளிவா சொல்லியிருக்காரு, ஃபண்டிங் அப்ரூவல்ஸ் ஃப்ரம் ஜிகா ஏசியன் டெவலப்மெண்ட் டைட் அப் அப்படின்னு சொல்றாரு. அவரே அதை இன்னும் அது பெண்டிங்ல இருக்கு, அவங்களோட அப்ரூவலும் பெண்டிங்ல இருக்கு அப்படின்றதா பத்திரிகையில செய்தி வந்திருக்கு. இந்த தேதி நான் சொல்லிடுறேன், உடனே வாட்ஸ்அப் செய்தின்னு சொல்லிடாதீங்க. இது ஆங்கில ஊடகத்துல பிப்ரவரி 10, 20, 24 இது லெட்டர் எழுதுனதுக்கு அப்புறம் inordinate delay for approval of CMRL phase 2 causing the stress for the state finance. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இன்னொரு விஷயத்தை கேட்க விரும்புறேன் அரசாங்கத்துக்கு. இப்ப இவங்க பணம் போட்டு ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லையா, எவ்வளவு கோடி ரூபாய் நீங்க பணம் போட்டிருக்கீங்க? ஏன்னா 50-50 ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் 50-50 தான் என்னன்னா முதல் பேஸ்ல நீங்க முடிச்சிருக்கீங்க ப்ராஜெக்ட. இப்ப நீங்க பணம் போட்டிருக்கதா சொல்றீங்களே, அது எவ்வளவு கோடி ரூபாய் ஃபண்ட் பண்ணிருக்கீங்க? ஓகே, அப்படியே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, ரைட், ஓகே சார். அப்படியே அனுப்புங்க. சொல்லுங்க திரு விக்கி. அதாவது 50-50 நம்ம போட்டிருந்த ஒரு இடத்துல இப்போ இருங்க நம்ம பேசலாம். இல்ல ஒரே முடிச்சிரேன். இல்ல ரொம்ப டைம் ஆகுது, நேரம் குறைவு. சொல்லுங்க விக்கி, நம்ம சரவண பெருமாள் அவர்கள் வைத்த கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன? இல்ல இப்ப அவர் சொல்றாரு, நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்க ஃபர்ஸ்ட் பேஸ்ல, என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் பேஸ் நடந்து செஞ்சது யாரு? ஏடிஎம்கே கவர்மெண்ட். நீங்க ஜெயலலிதா அவர்கள்ட்ட தான் கேட்கணும். ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல அப்ப ஒரு ஒன்றிய சார் சார் ஒரே ஒரு குறுக்கீடு நான் கேட்கறது கேள்வி அதான் சிம்பிள். என்கிட்ட ஜிஎஸ்டி வாங்கிட்டு எனக்கு தர வேண்டிய ஜிஎஸ்டி கொடுக்காம நீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு தூக்கி கொடுக்குறீங்க. அப்ப அதே போலதான் இங்கேயும் நீங்க செகண்ட் பேஸுக்கு நீங்க பணத்தை கொடுங்கன்னா நீங்க கொடுக்கவே இல்லையே. நான் அதான் கேட்கிறேன். அது மட்டும் இல்ல, நீங்க குஜராத்ல கேலோ இந்தியா திட்டத்துக்கு 800 கோடி ஒதுக்குறீங்க, தமிழ்நாட்டுக்கு 63 கோடி ஒதுக்குறீங்க. எத்தனை மெடல் ஏசியா கப்ல வின் பண்ணுச்சு குஜராத்? அப்ப அதுதான் கேட்கிற ஓர வஞ்சனையோடு தொடர்ந்து பாஜக ஆளுகிற மாநிலங்களுக்கு மட்டுமே நிதி கொடுப்பது. ஆனால் மாநில கட்சிகள் ஆளுகிற இடத்துல தொடர்ந்து இடையூறு செய்கிற வேலையை தொடர்ந்து பாஜக அரசு செஞ்சுட்டு இருக்கு. இது பல இடங்கள்ல இருக்கு. இது இப்ப மட்டும் நடக்கல, பல இடங்கள்ல தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போதும் இந்த இடையூறுகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப அதுல இருந்து தான் நம்ம பார்க்கணும். இல்ல விக்கி, இங்க ராமன் என்ன சொல்றாருன்னா, தப்பு இல்ல வரும் சார். ராமன் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லா மாநிலங்களும் இணக்கமா தான் இருக்கிறாங்க, நீங்க தான் சண்டை போட்டு வரக்கூடிய நிதிகள் நீங்க ஸ்டாப் பண்றீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை ராமன் முன்வைக்கிறார். இத போய் மோடி கிட்ட சொல்லுங்க ராமன். நீங்க சொல்லுங்க சார். நீங்க போய் பார்லிமெண்ட்ல 39 வரை நீங்க வெட்டி போட்டு அங்க சண்டைக்கு தானே போறீங்க. நீங்க தமிழ்நாட்டில தனிநாடு மார்க்கல ஒரு பாவம் நடிக்கிறீங்க. நீங்க தமிழ்நாகம் தமிழ் தனிநாடு என்ற பாவனையை போல் திமுக கடந்த 10 ஆண்டு காலமாக தொடர்ந்து பார்லிமெண்ட்ல கேரளா பாருங்க, ஆந்திரா பாருங்க, தெலுங்கானா பாருங்க, இந்தியாவில் எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களும் எதிர்கட்சிகளுடைய முதலமைச்சர்களும் திட்டப்பணிகள் கொண்டு போறாங்க. திமுக மட்டும் தான் எதிர்ப்பான சிந்தனை உருவாக்கி மக்களுக்கு வரக்கூடிய திட்டங்களை அவாய்ட் பண்றாங்க. இருந்தாலும் கூட பாஜக அரசு தொடர்ந்து மக்களுடைய வளர்ச்சி பணிகளை கண்ணும் காவலுமாக இருக்கிறது. அதனால்தான் பிரதமர் தொடர்ந்து சொல்லுகின்றார், தமிழ்நாட்டில் தேசியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், திராவிடத்தை டாடா என்று சொல்றாரு. சரி, ரைட், ஓகே. சரவண பெருமாள் உங்களுக்கு வாய்ப்பு தரேன். சரவண பெருமாள் வாய்ப்பு தரேன். சொல்லுங்க விக்கி. மோடியோட கம்பாரிசன் அண்ணன் சொன்ன மாதிரி ரொம்ப தவறு. ஏன்னா மெட்ரோ சிட்டில மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது இந்த மெட்ரோ ரயில், மாநகரத்துல மட்டும் தான் இருக்கு. ஆனா இலவச பேருந்து பயணம் அப்படிங்கிறது தமிழகம் முழுவதும் குக்கிராமங்கள் வரைக்கும் போகுது. இந்த டேட்டாவை எடுத்துட்டு போய் ஒரு மாநகராட்சியில இயங்குற மெட்ரோ ரயிலோட கம்பேர் பண்றாருன்னா எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு பாத்துங்க. அப்ப இந்த கம்பாரிசனே தப்புன்னு நான் முதல்ல சொல்றேன். இன்னொன்னு, ஓர வஞ்சனையோடு செயல்படுது மோடி. இந்த நாட்டை பிரித்தாக்கிறது யாரு? மோடி. தமிழ்நாட்டுடைய மத்திய அரசு திட்டங்கள் அனைத்தும் திமுக அரசு முடக்கப்படுகிறது. விளம்பரம் கொடுப்பதில்லை, மக்கள் மத்தியில் இந்த திட்டம் மத்திய அரசு திட்டம் சொல்வதில்லை. பிரதமர் சொல்லியிருக்கின்றார் இந்த சம்பந்தமாக. அமித்ஷா சொல்லியிருக்கிறார், திமுக அரசு மத்திய அரசு எந்த திட்டமும் வெளிப்படையாக மக்கள்கிட்ட சொல்லவில்லை. இவங்க நடத்தக்கூடிய ஊடகங்களிலோ பிரிண்ட் மீடியா விஷயம் கூட அதுவும் கூட பப்ளிஷ் பண்ணுகிறது. அப்படி என்றால் மாநில மக்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க. ஏங்க நீங்க பேசினா நீங்க மட்டும் பேசிட்டு உட்கார்ந்துருங்க. நான் ஸ்டூடியோல இருந்தா உங்களை பேச விட மாட்டேன். நான் ஆன்லைன்ல இருக்கேன். நான் பேசுற நேரத்துல உள்ள புந்து பேசுறீங்க. மோடி சொன்னதான் சொல்றேன். வட இந்தியாவில போய் பிரச்சாரம் பண்ணும் போது தென்னிந்தியர்கள் இந்தியாவை கூறு போட நினைக்கிறார்கள். குறிப்பாக கேரளா, தமிழகம் போன்ற மாநிலங்கள் இந்த பிரிவினைவாத சக்திகளாக செயல்படுகின்றன அங்க இருக்கிற அரசுகள் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. முஸ்லிம்களுக்கு தனி பட்ஜெட் ஒதுக்கும் காங்கிரஸ் என்று பேசுறாரு. மதத்திற்கு எதிராக பரப்புரை செய்தவர் மோடி.
அப்படி இருக்கிற மோடி அவர்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது சமூக நீதியை பற்றி பேசுவதற்கும் திராவிட மாடல் ஆட்சியை பற்றி பேசுவதற்கும்? அந்த யோக்கியதை எல்லாம் கிடையாது. தவறான தகவல். சமூக நீதி பாதுகாவலன் வரலாற்று ராமபுரான், சமூக நீதி பாதுகாவலன் பெருந்தலைவர் காமராஜர், மூவர் ராஜாஜி, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், அதுக்கடுத்த பாஜக பிரதமர் மோடி அவர்கள் தான். திமுக வந்து எப்ப பார்த்தாலும் சமூக நீதி, நான் தான் ஏழை மக்கள் சொந்தக்காரர்கள், நான் தான் சிறுபான்மை மக்கள் சொந்தக்காரர்கள், ஓட்டு வங்கிக்கு மட்டும்தான் இவர்கள் மக்களை பயன்படுத்தினார் தவிர்த்து பாஜக அரசு இந்தியாவில் அனைத்து மக்களுக்கும் காவலனாகவும் செயல்படுகின்றது பாஜக அரசு. ராமர் கோயிலுக்கு போனாரு, ராமர் கோயிலுக்கு போய் வெளியில என்ன கூப்பிட்டு வந்தாரா? யாரு? சமூக நீதி காவலன் செக்கால அரசோட பிரைம் மினிஸ்டர் ஒரு ராமர் கோயில் திறப்புக்கு எப்படிங்க போனாரு? எப்படி போணுமா? மதச்சார்பு நாடு இது சார். எப்படி போனீங்க ராமர் கோயில்? இதெல்லாம் நீங்க சொல்லாங்க சார். 80% இந்துக்கள் நாளக்கூடிய நாடு இது வந்து காங்கிரஸ் சதி திட்டம், மதசார்பு நாடு என்பது காங்கிரஸ் சதி திட்டம். எவ்வளவு நேரம் அந்த மாமா இந்த மாமா என்று கூட்டணி வைத்து புறப்படுத்தினீர்கள். பாராளுமன்ற திறப்பு திரௌபதி போனாங்களா இல்லையா? அவங்க டைம் சார். இந்து மதத்தில் கோயிலுக்கு போகும்போது கால நேரங்கள் வந்தாதான் அவங்க போவாங்க எல்லாருமே. கணவர் கூப்பிடலையா சார்? கொடைக்கானல் இருக்கிற பூம்பாறை அந்த முருகன் கோயில கூட, குழந்தை வேலர் கோயிலு கூட அழைத்தால்தான் போக முடியும். சமீபத்தில் யார் சென்றார் உங்களுக்கு தெரியும். பியூர் சனாதனம். சரி சொல்லுங்க சார், விக்கி உங்களுடைய நிறைவான கருத்தை சேர்த்து சொல்லிருங்க விக்கி. அதான் சொல்ற அண்ணன் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு. வெள்ளக்காரனுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த தெரியும். அதனால எங்கள் பாட்டன் கப்பலோட்டிய தமிழன் மாடு இருக்கிற தயங்கிற செக்கையே இழுத்த வரலாறு எங்கள் வரலாறு. அதனால விடுதலை வேட்கை கொண்ட இனம் எந்த வேலைவாய்ப்பு நீங்க உதவி செய்யறது கிடையாது. உதாரணத்துக்கு வாவுசி குடும்பத்தை பாருங்க, வாவுசி பேரன் பேத்திகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நிறைவான கருத்து. அலுவல் காரணமா வெளியே போறாரு. சொல்லுங்க 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 திரு விக்கி. விக்கி உங்களுடைய நிறைவான கருத்தை சொல்லுங்க. நிறைவான கருத்தா சொல்றேன். மோடியின் பதற்றம் அப்படிங்கிறது வந்து தன்னுடைய ஆட்சி முடிவுக்கு வரப்போகுது, தான் வீட்டுக்கு செல்ல போகிறோம் என்கிற அந்த நிலை வந்த பிறகு தான் எதை பேசுகிறோம் என்பது தெரியாமல் உளறுகிறார். அதான் சொல்றேன், டேட்டா கம்பாரிசனே தப்பு. 8 கோடி பேர் மக்கள் இருக்கிற இந்த தமிழகத்துல நீங்க வந்து 10 கோடி பேர் இன்னைக்கு நேர்லி 10 கோடி பேர்ல சென்னை மாநகராட்சியில மட்டுமே இருக்கிற இந்த மெட்ரோ ரயிலையும் தமிழகம் முழுவதும் பயன்படுத்துகிற இலவச பேருந்து பயண திட்டத்தையும் கம்பேர் பண்றதே ஒரு முட்டாள்தனம். அப்படிப்பட்ட முட்டாள்தனமான பேச்சுக்களை பேசுகிற மோடி இந்த ஆண்டோடு ஜூன் 4ஆம் தேதியோடு அவர்கள் ஆட்சி முடிவுக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் சேதுராமன் போன்ற நபர்கள் வேண்டுமென்றால் வெள்ளைக்காரனுக்கு சாவை எப்படி எழுதி கொடுத்தார்களோ அந்த வம்சாவளியில் வந்த சேதுராமன் போன்ற நபர்கள் எழுதி கொடுத்து வைத்து உட்கார்ந்து கொள்ளலாம். இந்த தேசம் தமிழர்களாகி எங்களுடைய. நன்றி நன்றி விக்கி. அலுவல் காரணமா விடைபெறீங்க. நிகழ்ச்சி வந்து கலந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி விக்கி. ராமன், விக்கியும் சரி நம்முடைய தமிழ்வேந்தன் அவர்கள் சரி, இந்த சமூக நீதி இதை பற்றி பேசுறதுக்கு பாஜகவுக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நீங்க வெகுண்டு இருந்தீங்க. இப்போ நான் கேட்குறேன், இந்த சிறுபான்மையினர் சமூக நீதி இந்த இரண்டும் திமுக மட்டும்தான் வாக்கு வங்கியா வச்சு செயல்படுதா, இல்ல பிஜேபியும் வாக்கு வங்கியா வச்சு செயல்படுதா? சொல்லுங்க. வாக்கு வங்கி, அதாவது சிறுபான்மை மக்களை வாக்கு வங்கிக்காக பயன்படுத்தக்கூடிய நிலைப்பாடு உள்ளது இந்தியாவிலே திமுக மட்டும் தான். 1967 இன்னைக்கு அவங்க தான் செயல்பட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்துக்களை வாக்கு வங்கியா வச்சு பயன்படுத்துதா பிஜேபி? இப்ப சொல்லுங்க, இப்ப இந்தியாவில் சிறுபான்மை மக்களுக்கு ஒரு சின்ன குண்டூசி குத்துற பிரச்சனை என்றால் இவர்களுக்கு நீங்கள் வந்து எல்லா சப்போர்ட்டும் பண்றீங்க. சிறுபான்மை மக்களுடைய பண்டிகைக்கு மட்டும் தன்னுடைய அரசாங்க நிறுவனம் பால் கம்பெனி நிறுவனத்திலே வாழ்த்துக்கள் சொல்றீங்க. ஆனா பெரும்பான்மை மக்களுடைய பண்டிகைகளிலோ பெரும்பான்மை மக்களுடைய இந்து கோயில் தெய்வங்களுடைய பண்டிகைகளோ உங்களுடைய அமைச்சரவையோ வாழ்த்து சொல்றதா, அல்லது ஒரு அமைச்சர் அங்க வராங்களா? அப்போ இது இரட்டை விட எதற்கு? இந்த இரட்டை விட எதற்கு? இரட்டை விட எதற்கு நாங்க சொல்றோம்? இதே மாதிரிதான் சார் இடைமறி இப்ப ஐயா பேசிட்டான். என் பாட்டை என் குடும்பத்தில் உள்ளவனை கொண்டுட்டதா நீங்க கதை கட்டி தசரா தசரான்னு விடுற பண்டிகையை நாங்க கொண்டாட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. தீபாவளிக்கு நாங்க வாழ்த்து சொல்ல மாட்டோம், பொங்கலுக்கு நாங்க வாழ்த்து சொல்லுவோம். பொங்கலை தேசிய பண்டிகை அறிவிச்சது கலைஞர். அதாவது தீபாவளிக்கு நாங்க அறிவிக்க பண்டிகை என்பது தீபாவளிக்கு நான் கிடையாது. எங்க பாட்டை சேர்த்து நீங்களோ அதுக்கு எதுக்கு நான் பண்டிகை என்பது வெடிவெடிச்சு கொண்டாடுறேன். பாட்டை சேர்த்து நான் வெடிவெடிச்சு கொண்டாடுவேன். பண்டிகை என்ன விட அயோக்கியம் அவனும் இல்ல. பாட்டை சேர்த்ததை கொண்டாடணும்னா என்ன விட ஒரு களவழிப்பே நாட்டுல. பண்டிகை என்பது நீங்களோ நானும் எழுதியதல்ல, பல லட்சம் ஆண்டுகளாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லி நம்ம அதை. ஆகவே என்றோ நடந்த சம்பவத்தை இன்னைக்கு மென்ஷன் பண்ண காரணம் என்ன? உங்களுக்கு ஒரே இலக்கு ஓட்டு வாங்கணும். அந்த ஓட்டுக்கு சிறுபாய் மக்களை ஏமாத்தணும். சார் இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, தமிழக அரசு மீது மக்கள் டோட்டலாவே சுரலா துயரங்கள் அத்தனை. இன்னைக்கு ஒண்ணு இல்ல சார், +2 ரிசல்ட் வந்தாச்சு.
10th ரிசல்ட் வந்தாச்சு. இந்த +2 படிச்ச பிள்ளைகள், ஏழை நடுத்தர மக்கள் என்ன படிக்கிறதுக்கு பணம் கிடையாது, வசதி கிடையாது, கைலன்ஸ் பண்ணதுக்கு மாவட்ட அளவில் கல்வித்துறை லாய்க்கு இல்லாம இருக்குது. அந்த பிள்ளைக்கு ஒரு நாளைக்கு எனக்கு 100 போன் வருது சார். ஐயா படிக்கணும், என்ன படிக்கலாம், காசு இல்ல, ஃபீஸ் கட்டணும், எவ்வளவு கஷ்டப்படணும். இந்த அரசாங்கம், இந்த கல்வித்துறையோ உயர்கல்வித்துறையோ மக்களுக்கு கைலன்ஸ் கொடுத்தீங்களா? இல்ல அதைத்தான் தமிழக அரசு என்ன சொல்லிருக்குன்னா, காலை சிற்றுண்டி திட்டம் கொடுத்திருக்காங்க. அது போக வந்து கல்லூரி வரும் வரை மாதந்தோறும் 1000 ரூபாய் சரிங்க தமிழ் புதல்வன் திட்டம் கொடுத்திருக்காங்க. 1ஆம் கிளாஸ்ல இருந்து பெண் பிள்ளைங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய். 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் வகுப்பு வரையும் ஏழை நடுத்தர மாணவன் அரசாங்க படத்துல படிக்கணும். ஆனா காலேஜ்ல போனா பணக்கார பிள்ளைங்களும் அரசு துறையிலையும் அமைச்சர் பட்டியலும் செல்வாக்கு மிக்கவர்கள் கல்லூரியில் வாரீங்க, அரசாங்க கல்லூரியில். அப்ப ஏழை நடுத்தர மக்களுடைய கல்லூரி கனவு எப்பயா சொல்லுங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க சார்? இன்னைக்கு சார் முட்டையிடுற கோழிக்கு தான் மூலத்துடைய வலி தெரியும். நீங்க ஒரு ஏழை குடி வேலைக்கு போறானா, அவன் வெயில கஷ்டப்பட்டு 1000 ரூபாய் சம்பளம் வாங்கி அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாற்றும் போது அவன் வீடு கட்டணும், அவன் EB பள்ளி கட்டணும், பல கஷ்டங்களை வேணும். 1 லிட்டர் பால் என்னவல, 1 லிட்டர் அரிசி என்னவல. ஐயா அதாவது இன்னைக்கு அத்தனை பொருட்களும் தமிழ்நாட்டில் அத்தனை பொருட்களும் மக்கள் உபயோகப்படுத்துறது சிமெண்ட் கம்பி அத்தனையும் 1க்கு 100 மடங்கு விளையாட்டிருக்கீங்களே. நீங்க இதெல்லாம் திசை திருப்பதற்காக தான் பிஜேபி மேல ஏதாவது ஒரு குற்றத்தை சாட்டணும். அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசுக்கு என்ன இருக்கு சார்? ஜீரகம் யார் சார்? ஜீரகம், அரிசி, பருப்பு, புளி, உணவுகள் தமிழகத்தில் உணவுப் பொருளும் விஷத்தன்மை அடைந்துள்ளது. அத்தனை வேளாண்மை துறை, கால்நடைத்துறை, மர்ம வேதிகள் பறந்து கொண்டிருக்கின்றன. எந்த துறையாவது, அரசு துறையாவது, அரசு அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் தங்களுடைய லாகாக்களை ஒரு நாளைக்கு அதை ஆய்வு செய்தாங்களா சொல்லுங்க. இதெல்லாம் மக்களுடைய நீங்க எல்லோரும் பேசிக்கலாம் சார். வந்து எங்களுக்கு தெரியும் சார் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. வந்து ஒரு ஏழை வாழ்க்கை சொல்லுங்க. ஏழை தாயின் மகன் இருக்காருல்ல நரேந்திர மோடி அவர்கள், ஏழை தாயின் மகன். ஆமா, ஏழை என் மீது சொல்லுங்கள், நான் தூக்கிடுங்கள் சொல்றாரு. உங்களை சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஒரு கவுன்சிலர் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஒரு எம்எல்ஏ சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? உங்களுக்கு 2017 ஆட்சியில வரல, நீங்க எப்படியாவது ஆட்சியில வரணும், மக்களை ஏமாற்றணும், தமிழ்நாட்டை ஏமாற்ற, தேசிய ஏமாற்ற வேண்டும் என்று திமுக தப்பான வழிமுறை செய்கிறது. எலக்ட்ரல் பாண்ட் போதிய அவங்க யாருன்னு ஒரே ஒரு விஷயம் போதும். எலக்ட்ரல் பாண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி சந்திரசூட் அடிச்சார்ல மட்டுமே எவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலை செஞ்சீங்கன்னு. ஊழலின் மொத்த மடிவும் விவசாயிகள் போராட்டம் சென்று பார்க்க மாட்டார். அதானியின் திருமணத்திற்காக வேண்டிய ஏர்போர்ட்டை வாடகை கொடுவார். இவர் தான் ஏழை தாயின் மகன். ஒரு போர்ட்டை வந்து வாடகைக்கு விடுறாருங்க. இது ஏர்போர்ட்டை வாடகைக்கு விடுறாரு. கார் பார்க்கிங்க்கு ஒரு தனியார் விட்டு கல்யாணத்துக்கு வாடகைக்கு விடுறார். அந்த கல்யாணத்துக்கு போய் நிற்பார். விவசாயத்துக்கு வர மாட்டார், விவசாயிகளை வந்து பார்க்க மாட்டார். டெல்லியே ரோட்டை கட் பண்ணி உடைச்சவர். எப்பேற்பட்ட பிரதமர் தெரியுமா? டிராக்டர் பேரணி வைக்கிறாங்க, டெல்லியே கட் பண்ணி உடைச்சவர், துண்டு சூட்டவர். அதே பெண்கள், நம்ம தடகள வீராங்கனைகள், மல்யுத்த வீராங்கனைகள் எங்களை பாலியல் தொந்தரவு பண்றாங்க பிஜேபி அமைச்சர்கள் சொன்னப்ப எட்டி பார்க்காதவர். இவர் இந்த கதையை சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காங்க. இவர் போட்ட சுட்ட வடைகள் எல்லாமே, ஆமா வடைகள் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிவிட்டது அப்படின்ற தோல்வி பயத்துல கடைசியா ஏதாவது பேசி வச்சுட்டாவது போகுங்கிற கணக்குல அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். அவருடைய பல கேள்விகள். தேர்தல் பத்திரம் வந்து தேர்தல் பத்திரம் வந்து பிஜேபிக்கு வாங்கின படத்தை பாருங்க. 7,800 கோடி ரூபாய் இல்ல சார், 6,986 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க. ஆனா இந்தியா கூட்டணி பாருங்க 9,532 கோடி ரூபாய் வாங்கியிருக்குது. பிஜேபி கட்சியினுடைய ஒரே நாடு பத்திரிகை வெளியிட்டு செய்தி நேரத்துக்கு வந்து தவறான தகவல். அது இல்ல 1060 கோடி தான் வந்து காங்கிரஸ் வந்து 6,060 கோடி வந்து பிஜேபி பெற்றிருக்கு. இந்தியா கூட்டணிகள் அந்த பிஜேபி கூட்டணி உள்ள சொல்லலாம். ஓகே, சரவண பெருமாள் உங்களுடைய நிறைவான கருத்து. இந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் வந்துடுறேன். அந்த சமூக நீதி இதெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணோம்னா கொஞ்சம் விரைவா. இப்போ வந்து ரீசெண்டா வந்து நான் இந்த சர்வே ஒண்ணு பண்ணிருக்காங்க. ஒரு கம்பெனி வந்து எவ்வளவு டிரான்ஸ்போர்டேஷன், பிரைவேட் டிரான்ஸ்போர்டேஷனுக்கும் பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷனுக்கும் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத. இப்ப வந்து பெண்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 35% பயன்பாட்டுல இருந்தாங்க. இப்ப ஃப்ரீ பஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து 45% பெண்கள் வந்து இந்த ஃப்ரீ பஸ் 10% அதிகரிச்சு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதனால அதுல வந்து 2% வந்து டிரான்ஸ்ஜெண்டர் இவங்க எல்லாம் இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த டேட்டா எல்லாம் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அன்மியூட் பண்ணிருங்க.
சரவணபெருமாள் சார் கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. காலையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகப்படியான பேர் டிராவல் பண்றாங்க, எஸ்பெஷலா விம்கோ நகர்ல இருந்து வந்து ஏர்போர்ட் வரைக்கும் போறவங்க. அதனால இந்த டேட்டாஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றவங்க சென்னையில மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சரி, ரைட், ஓகே. உங்களுடைய நெட்ல ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். திரு சரவணபெருமாள் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ப்ளீஸ். ஃப்ரீ பஸ்னுடைய நிலவரத்தினால இது வந்து அதிகப்படியா ஆயிட்டே தான் இருக்கு. அது ஒரு டேட்டாவெல்லாம் நம்ம பார்க்கணும். அந்த டேட்டாவெல்லாம் வச்சுக்கிட்டு தான் பார்க்கும்போது தான் இதுல வந்து கிளாரிட்டி வரும். அதனால இதுல வந்து நிறைய பேர் வந்து புலம்பெயர்ந்து வர்றாங்க, தென் மாநிலங்கள்ல இருந்து வேலை பார்ப்பதற்காக இங்க வராங்க. இந்த மாதிரியான டேட்டாவெல்லாம் பார்க்கும்போது வந்து அதிகப்படியா தான் ஆயிட்டே தான் இருக்கு. அந்த இதெல்லாம் வந்து இதுலதான் வந்து மோடி அவர்கள் தெளிவா சொல்றாங்க, இந்த இலவசங்களை கொடுத்து மக்களை வந்து சீரழிக்கிறார்கள், இதுல வந்து இலவசங்களை கொடுக்க கூடாது என்பது பாஜக அரசாங்கம் தெளிவா. சரி, ரைட் சார், நன்றி நன்றி. அப்படி இணைப்பில் இருங்க. திரு ராமன், உங்களுடைய நிகழ்ச்சியுடைய நிறைவான கருத்து. எத்தனை காலம் தான் ராமன், நிகழ்ச்சியுடைய நிறைவான கருத்து. நன்றி சார். அதாவது ஐஎன்டிஏ கூட்டணி அங்கம் வைக்கக்கூடியவர்கள் இன்னும் 3 தேர்தல் சந்திக்க வேண்டிய 5, 6, 7 இது வரைக்கும் வட இந்தியாவில் தேர்தல் வந்து உச்சத்தில் இருக்குது. இப்போ என்ன பிரச்சனை, பாஜக பொறுத்த வரைக்கும் ஜூன் 4ஆம் தேதி 400 சீட்டா 450 சீட்டா என்ற சொல்லவே இல்லை. வர வர கழுது தெரிஞ்சு கட்டருமான மாதிரி உங்களுடைய 400 சீட்டுனே வர மாட்டேங்குது. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அமித்ஷா சொல்றதுக்கு தோல்வி பயன். என்ன பிரச்சனை, அரசின் மத்திய அரசுடைய சாதனைகள் ஒரு நிலைப்பாடு மக்கள் புரிந்து கொள்ளார்கள். ஆனால் இவர்கள் வந்து ஜாதியாலும் மொழியாலும் இனத்தாலும் மிகப்பெரிய இந்தியா முழுவதும் மாநில ரீதியாக மாவட்ட கட்டவிழ்த்து விடுகிறார்கள். அந்த கட்டவிழ்த்து விடுகிறனால் இந்த நாடு பாகிஸ்தான் எப்படி இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ அதே போல இந்தியா சிதறிவிடக்கூடாது, மீண்டும் ஒரு பாகிஸ்தான் உருவாடக்கூடாது, மீண்டும் ஒரு பங்களாதேஷ் உருவாடக்கூடாது என்பது நல்லெண்ணத்தில் தான் பாஜக அரசு, பிரதமர், உள்துறை அமைச்சர்லாம் வந்து மக்கள் மத்தியில் எச்சரிக்கையா இருங்க, ஐஎன்டிஏ கூட்டணி தலைவருடன் எச்சரிக்கையா இருங்க. இவங்க முழுக்க பொய்யான புலிதிகளை வாங்கி வீசுறாங்க, இவங்க எழுதாத பக்கம் வாசிக்கிறாங்க, போகாத ஊருக்கு வழி தேடுறாங்க, ஆலையில டீ ஆத்துறாங்க. இதெல்லாம் எச்சரிக்கை மணியாக கொடுக்கிறாங்க. இந்தியா நாட்டு மக்கள் ஒற்றுமையா இருக்க வேண்டும். பாஜகவை மீண்டும் உலக நாடுகளே இந்தியாவினுடைய பிரதமரை பார்த்து பாராட்டுகின்ற போது இந்தியாவில் ஐஎன்டிஏ கூட்டணி சில தலைவர்கள் வேண்டுமென்று பொய் பிரச்சாரம் செய்கின்றார்கள். இந்த பொய் பிரச்சாரம் பலிக்காது. 3வது முறையும் 400 சீட்டை கைப்பற்றி பாஜக மீண்டும் பிரதமர் ஆவர் என்பது எந்த மாற்றமும் இல்லை. நன்றி. திரு தமிழ்வேந்தன், உங்களுடைய நிறைவான கருத்து. அண்ணன் கதறவுள்ளே தெரியுது. எல்லா டேட்டாவும் தலைகீழாக போய் இந்தியா கூட்டணி வின் பண்ணதுன்னு எல்லா இடத்துலையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. டீ கடை முதல் பெரிய டிடி சேனல் வரையும் பெரிய சேனல்ஸ் வரையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அதனால இந்தியா கூட்டணி வெல்வது உறுதி. காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி இந்தியாவை ஆளப்போகிறது. இந்த மக்கள் விரோத பாசிச பாஜகவை மக்கள் பிடிந்தேறியும் நேரம் நெருங்கிவிட்டது. ஜூன் 5ஆம் தேதி பிடிங்க எறிய வீட்டுக்கு அனுப்பப்படுவார். மோடி அவர்களே வயதாகிவிட்டது, சென்று ஓய்வெடுங்கள். ராகுல் காந்தி குடும்பத்தை விரட்டியது போல நாங்கள் உங்களை விரட்ட மாட்டோம், உங்களுடைய அந்த அரண்மனையிலே நீங்கள் இருக்கலாம். நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கருத்துக்களை பதிவு செய்த திரு RS தமிழ்வேந்தன், திரு VS ராமன் மற்றும் திரு சரவணபெருமாள் ஆகிய மூவருக்கும் மற்றும் அலுவல் காரணமாக விடைபெற்ற விக்கி அவர்களுக்கும் சேர்த்து 4வருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நேர்களே, மீண்டும் திங்கட்கிழமை இரவு 7 மணிக்கு மற்றும் ஒரு விவாத நேரம் தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.